ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்ரன்ஸ் வேர்ல்ட். இட்லி தோசை போர் அடிச்சிடுச்சு. வாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஒரு கடாயில் விட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். கூடவே அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஜீரகம் கொஞ்சமாக போதும். கொஞ்சமாக ஜீரகம். இது தண்ணி இப்போ கொதிச்சிடுச்சு. கூடவே ஒரு கப்பு நான் பச்சரிசி மாவு மீன்ஸ் இடியப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். நைஸ் மாவு. அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் தண்ணியில் அப்சர்வ் ஆகி கரெக்டாக வந்துடும். இந்த பதம் வந்த உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற விட்டு அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு அளவு வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துக்கலாம். நான் உருட்டி எடுத்துக்கிறேன். உருண்டையாவோ இல்லை நீளமாவோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இல்லை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன், உருட்டி வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே உருட்டிட்டு காமிக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக உருட்டி வச்சுக்கிறேன். எல்லாமே பால்ஸாக உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. அதை போட்டுக்கலாம். நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மாவில் உப்பு இருக்குது. இது தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். மாவு ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சது தான். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கட்டு. நான் அந்த அடுப்பில் ஸ்டீமர் வச்சுருக்கிறேன். தண்ணி வச்சு ஸ்டீமர் மேலே வச்சுருக்கிறேன். அதில் இந்த பால்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சூடு தண்ணியில் பிசைஞ்சது தான். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். 2 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். அது வேகட்டும். அதுக்குள்ளாடி வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வேக விட்டுக்கலாம். அது ஸ்டீம் வெந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே வெந்துடுச்சு. போதும். அது ஆல்ரெடி சூடு தண்ணியில் வெந்திருக்கும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு லைட்டாக. கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் காரம் போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, போதும். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற பச்சரிசி பால்ஸ் இதில் கொட்டி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து இதில் பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என்றைக்கு இட்லி தோசையாக சாப்பிட்றது ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செய்து பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.